மக்கள் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. நம்ம போன பதிவில் மேசத்திலேருந்து கன்னி வரைக்கும் 6 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். சில பரிகாரங்களும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம அடுத்த ராசியாக துலா ராசியை நம்ம பார்த்துடலாம். இந்த மாத பலனாக நான் சொன்ன மாதிரி மார்கழி கார்த்திகை மார்கழி மாதம் சிறப்பான ஒரு மாதம். அது தெய்வீக மாதம். இந்த மாதத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதத்துக்காக காத்துட்ருக்கிறது ஆண்கள் எதுக்குன்னா, மாலை போட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் எதுக்கோ மாலை போடுவாங்க. அதில் முக்கியமாக ஐயப்ப தரிசனம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அப்போது இது நாள் வரைக்கும் நான் என்னெல்லாம் பாவங்கள் செய்தேன், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, இல்லை ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு நான் அடிமையாக இருக்கேன், இது எல்லாம் நான் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய என்னாலையும் அது முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாலை போட்டு அந்த 48 நாள் விரதம் இருந்து அவர்களையே வருத்தி கொண்டு ஐயப்பனுடைய தரிசனம் காணும்போது அவங்க உடம்புலையும் அவங்க மனசுலையும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அது இதில் நல்ல விசேஷம். மார்கழி மாதம் பெண்களுக்கே உகந்த மாதம். தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல கணவன் கிடைக்கணும், குழந்தைகள் கிடைக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு நல்ல மாமியார் மாமனார் குடும்பம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி பிள்ளையார் பிடித்து அதில் அழகுபடுத்தி கோலம் போட்டு அதிகாலையில் எந்திரிச்சு அந்த 30 நாட்களும் அவங்க விதவிதமான ஆடைகள் அணிவிச்சு ப்ரேயர், என்னது விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறது, சிவனுக்கு தண்ணி ஊற்றுறது, முருகனுக்கு தண்ணி ஊற்றுறது, இது எல்லாம் வழியாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போவும் சில இடத்துல அதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியோடைய ஈர்ப்பு நம்மளுக்கு தலையில் நேரடியாக விழுகும்போது அதில் இந்த குளிரோ மற்றதோ எதுவும் நம்மளைய பாதிக்காது. உங்களுக்கு நல்ல நரம்பில் நல்ல சக்தி ஊடுருவி தெய்வ கடாட்சம் உங்களை பார்த்தா உடனே அட்ராக்ட் ஆவாங்க. ஒரு மாப்பிள்ளை அவங்கள உடனே பிடிக்கிற மாதிரி அந்த தேஜஸ் அந்த 1 மாத காலம் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ அதில் 2 மாதங்களும் சேர்ந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சூப்பரான ஒரு அமைப்பு. அப்போ 2 மாதத்தையும் சேர்ந்த ஒரு காலத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம பார்த்துக்கலாம். துலாம் என்பது 7ஆம் இடம். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். 7னாவே பலம், முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசிக்காரங்களை எல்லாத்தையும் பாருங்க, அவங்க ஒரு 30 வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கையும் 30 வயசுக்கு மேலே இன்னொரு வாழ்க்கை அப்படின்னா 30 வயசு வரைக்கும் ஒரு விதமான செயல்பாடும் 30 வயசுக்கு மேலே ஒரு விதமான செயல்பாடும் கண்டிப்பாக அவங்களுக்கு ரெட்டை விஷயங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் இந்த தொழிலை செஞ்சேன், இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு திடீர் மாற்றமாக நான் வேறு விதமாக போயிட்டுருக்கேன். இப்படி தன்னை மாற்றிக்கொண்டு காலத்திற்கு தகுந்தாற்போல் அவங்க வாழ்க்கையை அவங்க கொண்டு போகக்கூடிய செயல்திறன் துளாராசிக்கு மட்டுமே உண்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேலன்ஸ் பண்ணுவாங்க. எதையா இருந்தாலும் நான் இருக்கேன், நான் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலான்னு தைரியத்தையும் கொடுத்து மற்றவங்களையும் உற்சாகப்படுத்தி தானும் உற்சாகப்பட்டு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு செய்கையை ஏற்படுத்திக்குவீங்க. அப்போ இந்த மாதம் ஏதாவது செயல்பட முடியலன்னு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரும் காலம் அதையே நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். அப்போ இந்த துலா ராசிக்கு குரு பகவான் இருக்கார். இப்போ துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான், இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆளுமை பெற்ற ஒரு அமைப்பு. 10ல் இருந்து என்ன தொழிலை உங்களுக்கு ஒரு ஆளுமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ அந்த ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தனம் உங்களுக்கு சீக்கிரம் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் தெய்வ வழிபாட்டின் மூலியமாக நீங்கள் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கணவன் ஸ்தானமும் மனைவி ஸ்தானமும் ஒற்றுமையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் ஏதாவது மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு கடவுளையும் நீங்கள் பழம்பெரும் கடவுளையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. மகாலட்சுமி, லக்ஷ்மி நரசிம்மராகிய மகாலட்சுமி இவங்களையெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது, ஏன்னா அந்த துளாராசி சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி லக்ஷ்மி நரசிம்மர். அப்போ அவரையெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரம் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுக்கு 2ஆம் இடத்துல
பாதி காலங்கள் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருந்தது. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? அந்த 15ஆம் தேதிக்கு மேலே அவங்க தனுசுக்கு போகிறாங்க, 3ஆம் இடத்துக்கு போகிறாங்க. அப்போ 2ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்து 8ல் வரக்கூடியது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்த விஷயம் 3ஆம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக போகும்போது எல்லாம் ஈஸியாக அவங்களால பண்ண முடியும். நம்ம என்ன புதுப்பிக்கல் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே மாற்றி ஒரு புது விஷயமா பண்ணக்கூடிய ஒரு உத்வேகம் உங்களுக்கு கொடுக்கும். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு. உங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு காலம் இந்த மாதம். பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வத்துடைய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, குலதெய்வத்தை என்றைக்குமே மறக்கக்கூடாது. தினம்தோறும் 9 முறையாவது சொல்லிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை ஜெயமாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. விருச்சிகம் என்பது 8 அப்படின்றால் அதிர்ஷ்டம். அது இஷ்டமாக வரும், நம்ம அதிர்ஷ்டத்தை தேடி நம்மளும் போவோம். அப்போது இந்த 8ஆம் அதிபதிக்கு உண்டான ஒரு கிரகமே செவ்வாய் பகவான். அந்த இடத்துல சந்திரன் நீசமாகும். அப்போது செவ்வாய் ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு இடமும் விருச்சிகம் தான். அப்போ இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் பெரிய ஆள் ஆயிடுவீங்க. நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் ஏதாவது விஷயத்தில் நான் நான் இருப்பேன், நான் தனித்து செயல்படுவேன், அதில் நான் பெரிய ஆளாக முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எப்பவுமே அந்த விருச்சிகத்துக்கு உண்டு. கீழே இறங்குனா உடனே மேலே ஏறக்கூடிய உத்வேகம் அவங்களுக்கு தெய்வ கடாட்சம் இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ அவங்க நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்டது, தலைவலி, ஏதாவது அலர்ஜிகள் இந்த மாதிரி அடிக்கடி அவங்கள துன்புறுத்தும். அதுக்கு அவங்க ஃபுட்டில் சரி பண்ணிக்கணும். முத்து மாரியம்மன் சொல்லுவாங்க இல்லையா, மாரியம்மன், அந்த மாரியம்மன் வழிபாடு அவங்களுக்கு சிறந்தது, ரொம்ப சிறப்பான விஷயம். நீங்கள் இந்த மாரியம்மன் கோயிலுக்கு போகும்போது வெத்திலை மாலையோ, வேப்பிலை மாலையோ, இல்லை வில்வ மாலையோ, இந்த வில்வ மாலை ரொம்ப விசேஷம். இதில் ஏதாவது ஒரு மாலை உங்கள் கையால் நீங்கள் ஏதாவது தொடுத்தோ, இல்லை யார்கிட்டையாவது உங்கள் மனைவிக்கிட்டேயோ, இல்லை உங்கள் குழந்தைகிட்டையோ, அக்கா தங்கச்சி யார்கிட்டையாவது கட்டி கொடுக்க சொல்லி நீங்கள் போட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, வில்வ ஓடுன்னு சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும் வில்வ ஓடு. இந்த வில்வ ஓடு முழுமையான ஒரு அமைப்பை உங்கள் வீட்டில் வச்சு, பூஜா கடையிலலாம் கிடைக்கும், சொல்லி வச்சிங்கன்னா வீட்டில் ஒரு அரிசிக்குள்ளே வச்சு என்றைக்கும் அது ஒரு குலதெய்வமாக நீங்கள் வழிபடும் போது என்றைக்கும் சிவனருள் நீங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பண்ணும். தனுசு அப்படிங்கிறது ஒரு பிறக்கிறது அரிது. தனுசில் பிறப்பு அரிது. அப்போ தனுசில் 9ஆம் இடம் அப்பாவே சுட்டி காட்டக்கூடிய ஒரு இடம், கௌரவத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம். நான் ஆன்மீகவாதியா, எனக்கு தெய்வ பலம் இருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு சுட்டி காட்டக்கூடிய இடமும் தனுசு தான். அப்போ இந்த தனுசுல இருக்கக்கூடிய 9ஆம் அதிபதி பலம் யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் உங்களுடைய அமைப்புக்கு எங்கே இருக்காரு அப்படின்னா 8ல் பயிற்சி அதிசார வக்ரம் எடுத்திருக்காரு. அப்போ கடகத்தில். அப்போ தனுசு நெருப்பு, அங்கே நீர். அப்போ இது ரெண்டுக்கும் சேருமா? இப்போ சேராது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் திரும்பவும் கடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ மிதுனத்துக்கு போவார். அப்போ உங்களுக்கு ஒரு 2 மாத காலம், இந்த மாதத்துலேருந்து இன்னும் 2 மாத காலம் எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் நின்று நிதானமாக செயல்படுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். ஸ்பீடாக பண்ணிங்கன்னா நஷ்டத்தை கொடுக்கும். பொருள் நஷ்டம், உடம்புல ஒரு பிரச்சனைகள் கொடுக்கும், பண நஷ்டம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மாதம் இருக்குது. அதனால் நீங்கள் நின்று நிதானமாக ஒரு 2 மாதம் பொறுத்து எதுவாக இருந்தாலும் செய்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி நல்லா இருக்கும். வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு திருமண ஏற்பாடு செய்வீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கோ பொண்ணுக்கோ இங்கே திருமண ஏற்பாடு செய்து அதற்கு உண்டான வேலைகளை உங்களுடைய கவனத்தை செலுத்துவீங்க. நல்ல ஒரு விசேஷமும் நடக்கும். எப்படின்னா, மாசமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயமெல்லாம் நடக்கும். ஏன்னா நீங்கள் இன்னொருத்தருக்கு செய்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் திருவண்ணாமலைக்கோ, இல்லை மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள், முருகர், அம்மன் யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த அமாவாசை, பௌர்ணமி, இல்லை ஏதாவது ஒரு சஷ்டி
திதி, சதுர்த்தி, எந்த திதி மொத்தமே நம்மளுக்கு 30 நாளும் 30 திதிகள் உண்டு. எந்த நாள் போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷமே உண்டு பண்ணும். அப்போ இந்த மாதத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மூவ் பண்ணி நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிட்டா மற்ற விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பண்ணும். மகர ராசி, மகரம் என்றால் 10. அப்போது அங்கே திருவோண நட்சத்திரம் வந்து பலம் பெற்ற ஒரு அமைப்பு. அப்போ மகரத்துக்கு திருவோணம் அப்படிங்கிறது. அப்போ சனி ராகு 2 ஒரு செயற்கை அங்கே உண்டு பண்ணுது. அப்போ 10ஆம் அதிபதி சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு அமைப்பு 10ஆம் அதிபதி. அப்போது சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. சனி பயிற்சியெல்லாம் இருக்குது. இப்போ வந்து யாருக்கு 7 சனி, யாருக்கு பொங்கு சனி, கண்டக சனி அப்படின்னு. அப்போ உங்களுடைய மகரத்துக்கு சனி பகவான் இப்போ 3ல் இருக்கார். எங்கே இருக்கார்? குருவோடைய வீட்டில் இருக்கார். அப்போ கண்டிப்பாக தொழில் வளம் உண்டு. தொழில் வளம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருந்து கெட்ட வழியை உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாரு. அதுலேருந்து கரெக்ட் பண்ணி உங்களை நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. அது உங்களுக்கு கேது ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுவார். சூரியனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா மகரமே வந்து 10ஆம் அதிபதி. மகரத்துக்கு விருச்சிகத்திலையும் அடுத்தது லாபஸ்திலையும் இருக்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து சூரியன் இருப்பார். அந்த 15 நாளுக்கு முன்னாடி தொழில் ஸ்தானத்தில் இருப்பார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மகர ராசிக்காரங்க இந்த மாதம் தொழில் தொடங்குறதுக்கு கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை யாருக்காவது ஒரு முயற்சி பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு லாபம் வரும். ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேன், தொழில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு 10, 11 இந்த 2 ஸ்தானத்துலேயும் சூரியன் ஒரு கௌரவத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ புதனும் செயற்கை இருக்குது, சுக்கிரனுடைய செயற்கை இருக்குது, செவ்வாய் பகவானோட செயற்கை இருக்குது. எல்லா பலமும் 10, 11ஆம் அதிபதியாக வரும்போது இந்த 15 நாள் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் கிடைக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது நவகிரக கோயில்கள், நவகிரகங்களை வழிபடுவது, பைரவரை வழிபடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அதை கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவீங்க. இந்த மாதத்தை நல்ல மாதமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் சொல்கிறது நீங்கள் கவனமாக பண்ணாவே ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்தந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. கும்பம் அப்படிங்கிறது வந்து 11ஆம் அதிபதி. அப்போ இந்த 11 அப்படிங்கிறது வந்து லாபத்தை குறிக்கக்கூடியது, மூத்த சகோதரரை குறிக்கக்கூடியது. நான் ஏதாவது பண்ணால் அது எனக்கு நஷ்டமா கஷ்டமா லாபமாங்கிறதை குறிக்கக்கூடிய ஒரு இடமே 11. அப்போ இந்த 11 அப்படிங்கிறது 2, 1 2. அப்போ தனம் வருமா இல்லையாங்கிறது 11 தான் குறிக்கக்கூடியது. அப்போது கும்பம் என்பது என்ன அப்படின்னா மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாம் கலந்த ஒரு இடம் அப்படிங்கிறது கும்பம். அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம நார்மலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் அந்த ராசிக்காரர்கள் சொல்கிறோம். அப்போ கும்பத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது எந்த அமைப்பாக இருந்தாலும் சமநிலைப்படுத்தி படிப்பில் முன்னேறுவாங்க. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கும்பத்தில் நீங்கள் எந்த அமைப்பு கீழே இருக்கீங்க, மேலே இருக்கீங்க, வசதியாக இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் படிப்பில் முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அப்போ இந்த மாதம் படிப்பில் ரொம்ப கவனமும், வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகுதுங்கிறத ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கேது உங்களுக்கு சொல்லுவார். நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு, அதை நீங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு மாதம். அடுத்தது பழைய சிவன் ஆலயம், பழைய பெருமாள் கோயில்கள் இந்த மாதிரிலாம் போய் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருள் உதவி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உடல் ஊனமுற்றோருக்கு அது மெயினான விஷயம். அவங்க தாங்கி பிடிக்கக்கூடிய, இப்போ கையில் கால் இல்லைன்னா அவங்க தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு பொருள் ஏதாவது அவங்களுக்கு நிரந்தரமாக அந்த வச்சு அவங்க தினம்தோறும் அதன் மூலியமாக தான் நடக்கணும், அது மூலியமாக தான் அவங்க அதை செயல்படுத்தணுங்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுங்க. அது உங்களுக்கு தீர்க்க ஆயுளும் உங்கள் குடும்ப வளமும் கண்டிப்பாக ஒரு தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய அமைப்பு. அப்போது கும்பம் அப்படிங்கிறது கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துக்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் போங்க. நீங்கள் வந்து பெருமாளை கும்பிடுறது அப்படிங்கிறது ஒரு விஷயமா நீங்கள் வச்சுக்கிட்டாலும் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து சனி பகவான். என்னடா நீ சனி பகவானை கும்பிட சொன்னேன். கண்டிப்பாக மகர கும்பமெல்லாம் சனி பகவானை இஷ்ட தெய்வமாக வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் என்றைக்குமே இறங்க மாட்டீங்க. அது உங்களுக்கு விசேஷமான ஒரு அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும்.
குளம் குட்டை நீர்நிலையில் இந்த ஒரு மாதம் போகாமல் இருப்பது சிறந்தது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக மீன ராசி, 12ஆம் இடம் மோட்ச ராசி. நம்ம வாழ்க்கையில் நல்ல தாம்பத்தியத்தோடு இருக்கமா, ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கமான்னு எங்கே பார்க்கணும்? 12ஆம் இடத்தை தான் பார்க்கணும். அப்போ இந்த 12ஆம் இடம் ஒரு ஒற்றுமையை குறிக்கக்கூடியது. நான் வெளிநாடு போவனா போக மாட்டேனாங்கிறது 12ஆம் இடத்தை தான் பார்க்கணும். நான் அறிவுத்திறனாக செயல்படுறேனா, இல்லை இந்த வேலை எனக்கு கரெக்டான வேலையா, அதுவும் 12ஆம் இடம். இப்படி எல்லா விஷயத்தையும் எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க? 12ஆம் இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் மோட்சம். நான் எதையெல்லாம் மோட்சத்துக்கு அடையக்கூடிய அமைப்பு, தெளிவுங்கிறது தான் மோட்சம். அப்போ தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு இடம் 12ஆம் இடம். அது குருவுடைய வீடு. அங்கே புதனுடைய அமைப்பு நல்லா இருக்குது. அப்போ குருவும் புதனும் சேர்ந்தால் அறிவுக்கு பஞ்சமே இல்லை, அறிவாளிகள். அப்போது இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ இந்த மாதம் பாத வலியும், அடிப்பாதங்கள் வலியும், தொடை வலியும் இருக்கும். பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு மறைமுக ஸ்தானத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். அது கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் பெண்கள் அதிகமாக கோயிலுக்கு போங்க. உங்களால் முடிஞ்ச பெரியோர்களுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யுங்க. அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த மாதம் தெய்வீக மாதம். யாருடைய கண்களின் கண்ணீர் உங்களால் வரக்கூடாது. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்பா அம்மாவை வணங்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணுங்க. இந்த மாதத்தில் எந்த மாதத்தில் நடக்காது, இந்த மாதத்தில் நடக்கும். இதை செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் செல்வங்களும் உங்களுக்கு தேடி வரும். உங்கள் குழந்தைகள் படிப்பில் கவனமாக இருக்க சொல்லுங்கள். மறதிகள் அதிகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு பாதாம் பிசின் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, கடையில் கிடைக்கும். அதை ஒரு தண்ணி ஃபுல்லாக இந்த நாள் ஊற்றி வச்சிங்கன்னா அடுத்த நாள் ஜெல் வடிவத்தில் இருக்கும். அதையே கொஞ்சம் சர்க்கரை போட்டோ தேன் போட்டோ கொடுங்க. இது ஒரு 11 நாள் கொடுத்தா மெமரி பவர் அதிகமாக இருக்கும். பிளட் கிளாட் ஏதாவது இருந்தாலும் அது நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே, இந்த 6 ராசிகளுக்கும் நம்ம டிசம்பர் மாத பலன்கள், மார்கழி கார்த்திகை மாதத்துடைய அமைப்பு அதில் உள்ளடங்கி இருக்குது. நம்ம பார்த்துட்டோம். நம்ம பொதுவான ஒரு கருத்துன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பொதுவான ஒரு கருத்து, சாமிக்கு நிறைய பூக்களை, நம்ம மல்லிகைப்பூ, என்னென்னமோ பூவெல்லாம், நம்ம தாமரைப்பூ எல்லாமே நம்ம பயன்படுத்துவோம். கடவுளுக்கு ரொம்ப உகந்த பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பங்கி. அது வாசமும் நல்லா இருக்கும், அதிக நாளும் நிலைச்சு நிற்கும், உடனே வாடிடாது. அதோடைய வெண்மை நிறம் ஒரு வித்தியாசமாக அப்படியே ஒரு ரோஸ் கலந்து கிரீன் கலந்து ஒரு வெண்மை கொடுக்கும். அப்போ என்ன, மகாலட்சுமி அந்த செம்பங்கி பூவில் வாசம் செய்கிறாங்க. அப்போது நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்பங்கி பூவில் ஒரு மாலை தோர்த்தாவே இங்கிருந்து டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது அட்ராக்ட் கொடுக்கும், அப்படியே மனசுக்கு மகிழ்ச்சி தரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், செம்பங்கி பூவை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் அதிகம் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு தெய்வ கடாட்சம் நிச்சயம் உண்டு. உங்களுக்கு வியாபாரம் செய்கிற இடத்துலையும் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த வாசமும் அதனுடைய தன்மையும் உங்களை அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆக்கி எல்லா செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும்போது அதனுடைய விசேஷங்கள் உங்களுக்கு புரியும். சரி, உங்களுடைய பிரச்சனைகளும் எனக்கு ஒரு தொழில் அதிகமாக வரணும், வியாபாரம் நடக்கணும் அப்படின்னா எங்கே இருக்கீங்க, உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடைகளாக இருந்தாலும் சரி, வடக்கு மூலையில் ஒரு வடக்கு மூலை பார்த்து ஒரு மண்பானையில் தண்ணி ஊற்றி வைங்க. உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு சீக்கிரம் தீந்துடும். அதுவும் சுக்கிர ஓரையில் வைங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு பலமாக இருக்கும். சுக்கிர ஓரையில் எது செய்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஓரை பார்த்து ஏதாவது செஞ்சுட்டா அந்த விஷயம் நம்மளுக்கு என்றைக்குமே ஃபெயிலியர் ஆனது இல்லை அப்படின்னு முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதன்படி நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் முன் வாசலில் 2 விளக்கு போடுங்க. சும்மா விளக்கு ஒன்றா தட்டில் வைங்க, இல்லை வெத்திலையில் வைங்க, இல்லை அரச மர இலையில் வைங்க. ஏன்னா நில வாசல் அப்படிங்கிறதுல தான் மகாலட்சுமி இருக்காங்க. வீட்டுக்குள்ளே கூட இல்லை, நில வாசலில் இருக்காங்க. அதனால தான் அந்த வாசலில் நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நில வாசலில் மஞ்சள் பூசி
பொட்டு வச்சு நீங்கள் அதை அழகுபடுத்தியிருப்பாங்க. நிலவாசலே வந்து ஒரு பூஜை ரூம் மாதிரி அழகுபடுத்துவாங்க. ஏன் அப்படின்னா, முன்னோர்கள் விதித்து வைத்த ஒரு ஒரு பலமான விஷயம், நிலவாசலில் சாமி இருக்குது. அப்போ அந்த சாமி அங்கே வழிபட்டாதான் வீடு பூரா பிரகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிலவாசலில் தீபம் ஏற்றும் போது தெய்வ சக்தியை தவிர தீய சக்தி என்றைக்குமே உள்ளே வராது. இதுதான் அதோடைய ஐதீகம். இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பதிவில் வந்து நம்ம 6 ராசிகளை நம்ம பார்த்துருக்கோம். சில பொதுவான கருத்துகளும் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த எந்த விஷயத்தையும் பயன்படுத்தினாதான் அதனுடைய கருத்தையும் அதோடைய பலனையும் நம்ம அனுபவிக்க முடியும். அதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு அற்புத மாதமாகவும் நல்ல ஐஸ்வர்யங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.